நிலவின் ஒளியில் உணர்வுகள் ஒளிகளாக வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ். சில நினைவுகள் மெதுவாக மனதை தழுவும், சில குரல்கள் இதயத்தை தொடும். அந்த குரல்களில் ஒன்றாக இன்றைய கதையை உங்களுக்கு சொல்ல வரும் நான் வானதி. வெண்ணிலா ராஜன் அவர்களின் காணுமிடம் தோறும் நின்றன் கண்ணினொளி தோன்றுதடி இந்த கதையை கேட்க இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான கதைகள் கேட்க வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அத்தியாயம் 3. அதிதேவ் அறையிலிருந்து வந்ததும் மேனேஜர் யாழினி மற்றும் மித்ரா இருவரையும் அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவர்களிடம் அறிமுகம் செய்து வைத்தார். அவர்களில் பவித்ராவை அறிமுகப்படுத்தியவர், பவித்ரா, இவங்க நியூலி அப்பாயிண்டட், இவங்களுக்கு நீங்கள் ட்ரைன் பண்ணிடுங்க என்று சொல்ல அவள் அவர்களை பார்த்து சிநேகமாக புன்னகைத்தாள். ஹாய், ஐ எம் யாழினி, ஐ எம் பவித்ரா என்று அவர்கள் அறிமுகப்படுத்தி கொள்ள, நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸா என்ற பவித்ராவின் கேள்வியில் சிரித்த யாழினி, நாங்கள் 2 பேரும் ஒட்டி பிறக்காத இரட்டை பிறவிகள் என்று கூறினாள். அவளது பதிலில் பவித்ரா வியப்பாய் பார்த்தாள். என்ன யோசிக்கிறீங்க பவித்ரா? நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஓஹோ, சூப்பர். அப்புறம் பவித்ரா, நமக்குள்ளே நோ ஃபார்மாலிட்டிஸ். இந்த நீங்கள் வாங்க போங்க எல்லாம் வேணாம், ஓகே? யாழினியின் பேச்சில் பவித்ரா புன்னகைத்தாள். என்ன பார்க்குறீங்க பவித்ரா, அவள் எப்போவுமே இப்படித்தான் என்று சொல்லி மித்ரா சிரித்தாள். பின்பு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது கார்த்திக் பவித்ரா இடத்திற்கு வந்தான். என்ன கார்த்திக், என்ன வேணும்? ஸ்டீல் கம்பெனி பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் வந்துருச்சா? அவன் கேட்ட கேள்வியில் கார்த்திக்கை பவித்ரா முறைத்தாள். அது நேற்றே உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஓ சாரி, நான் மறந்துட்டேன் என்று அவன் சிரித்தான். வலியுது, தொடச்சிக்கோ. என்ன பவி இப்படி சொல்லிட்ட? இவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை என்று மித்ராவையும் யாழினியும் காட்டினான். ஓஹோ சார், அதுக்கு தான் டீட்டெயில் கேட்க வந்தீங்களோ என்றபடி அவனை முறைத்தாள். அவன் ஒரு மாதிரி சிரித்தான். அதை பார்த்த யாழினிக்கு அவனை அறைய வேண்டும் போல் இருந்தது. அடிக்க கையை உயர்த்தியவளை மித்ரா தடுத்து நிறுத்தினாள். யாழினி மித்ராவை கண்களால் எரித்தாள். அமைதியா இருடி என்று பார்வையாலேயே கெஞ்சியவளை பார்த்ததும் அவள் அமைதியானாள். பவித்ரா அவர்களை அறிமுகப்படுத்த அவன் ஈ என்று இழித்தபடி கையை நீட்டினான். ஆடு தானா வருது என்று நினைத்தபடி யாழினி அவனிடம் கை கொடுத்தாள். முதலில் சிரித்தபடி இருந்த அவன் முகம் பின்பு அஷ்ட கோணலாகியது. அவர்கள் முன் அவன் முகம் மாறாமல் இருக்க பெரிதும் போராடினான். இவ மித்ரா என்று அவள் அறிமுகப்படுத்த, சார் அர்ஜென்ட்டாக ஒர்க் முடிக்க சொன்னார் பவி, நான் கிளம்புறேன் என்றவன் அவர்களை திரும்பி பார்க்காமல் சென்றான். அதை பார்த்த யாழினியோ விழுந்து விழுந்து சிரித்தாள். ஏண்டி சிரிக்கிற? அதற்கு பதில் சொல்லாமல் பவித்ராவை பார்த்த யாழினி, இவன் எப்படி பவி, ஜொல்லு ஆறா போகுது என்று கேட்டாள். அவன்கிட்ட கவனமாக இருக்கணும் யாழினி, அவன் அவ்வளவு நல்லவன் இல்லை. அதை கேட்டு சிரித்த யாழினி, இனி அவன் நம்மக்கிட்ட கவனமாக இருப்பான் என்றாள். யாழி, என்னடி பண்ண என்று மித்ரா பதறி போய் கேட்க, அவன் கையெலும்புக்கு மசாஜ் பண்ணிவிட்டேன், இனிமே இந்த பக்கமே வரமாட்டான். அதை கேட்ட பவித்ராவோ பிரமிப்பாய் அவளை பார்த்தாள். இங்கே தானே நம்மளும் இருந்தோம், நமக்கு ஒன்றுமே தெரியலையே என்று யோசித்தாள். பவித்ரா அவள் அப்படித்தான், யாராவது இந்த மாதிரி இருந்தால் அவளுக்கு பதிலடி கொடுக்காமல் இருக்க முடியாது என்று யாழினியை பற்றி மித்ரா சொன்னாள். சூப்பர் யாழினி என்று அவர்களுக்குள் ஐஃபை தட்டி கொண்டு சிரித்தார்கள். அதை கவனித்த கார்த்திக் வயிறு எறிந்தான். அவன் அதுதான் சாக்கென்று கையை நீட்ட அவன் கையை பிடித்த யாழினி முறுக்கினாள். இதை எதிர்பார்க்காத கார்த்திக் அவர்கள் முன் முகம் மாறாமல் இருக்க அமைதி காத்தான். அவன் கையை உருவ பார்த்தும் உருவ முடியவில்லை. அதனால் அவள் கையை விட்டதும் உடனடியாக அங்கிருந்து கிளம்பி விட்டான். கிளம்பி வந்தவனோ அவளை வசை மாறி பொழிந்தான். பொண்ணா அது, சரியான ரவுடி, இப்போ இந்த கையை வச்சுட்டு ஒழுங்காக வேலை கூட செய்ய முடியாது போல என்று அவளை திட்டிக்கொண்டே வேலை செய்ய ஆரம்பித்தான். அடுத்த வாரத்தில் ஒரு நாள் யாழினி வீட்டிலிருந்து கிளம்ப லேட்டானதால்
அவசரமாக தனது டூ வீலரை பார்க் செய்துவிட்டு லிஃப்டினுள் நுழைந்தாள். உள்ளே நுழைந்தவள் டென்ஷனுடன் கடிகாரத்தை பார்த்தபடி இருந்தாள். அருகில் இருந்தவனை அவள் கவனிக்கவில்லை. அவள் அவசரமாக ஞாபகம் வந்தவுடன் செல்ல வேண்டிய தளத்துக்கான பட்டனை அழுத்தினாள். எப்பயும் ட்ரீமில் இருந்தா இப்படித்தான் என்று அருகில் குரல் கேட்க துள்ளி குதித்தாள். யாரென்ற யோசனையுடன் பார்க்க அதிதேவ் அவளை முறைத்து கொண்டிருந்தான். இவனா? இவன் வரத்துக்குள்ளே வந்துடலான்னு நினச்சமே என்று யோசித்தவள் பதில் சொல்ல வாயை திறந்தபோது லிஃப்ட் நின்றது. அவள் சந்தோஷத்துடன் லிஃப்ட் வெளியே செல்ல முயன்றபோது ஆதி அவள் கையை பிடித்தான். அவளுக்கு கோபம் வர அவள் அனிச்சை செயல் போல அவனை அறைய வர அவன் அதை எதிர்பார்த்தவன் போல அவள் கையிரண்டையும் பிடித்தவன் அவளை அணைப்பது போன்று நின்றான். அவள் திடீரென பட்ட ஆணின் ஸ்பர்சத்தில் செய்வதறியாமல் திணறினாள். ஒரு நிமிடம் திணறியவள் அடுத்த நொடி கண்களாலேயே அவனை எரித்தாள். அவள் கண்களை பார்த்தவன் கை அவனை அறியாமல் தளர்ந்தது. என்ன சார், உங்ககிட்ட வேலை பார்க்குறேன்னா இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா என்று அவள் சீறினாள். நான் கேட்டதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலை, அதனால் கையப்பிடிச்சேன் என்று அவன் விளக்கம் கொடுத்தான். நீங்களே இப்படி இருந்தால் உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க எப்படி இருப்பாங்க? நாங்கள் எப்படி சார் வேலைக்கு வர்றது? எம்டியே இப்படி இருந்தால் கம்பெனி உருப்பிட்ட மாதிரி தான். அவளது கேள்வியில் அவன் கல்லாய் சமைந்து நின்றான். நான் எப்படி இப்படி பிஹேவ் பண்ணேன்? பொண்ணுங்கன்னா 10 அடி தள்ளி நிற்கிறவன். ச்சே என்று அவன் தன்னையே வெறுத்தான். அவனது விளக்கத்தில் காளியாய் மாறியவள் அடுத்து சண்டை போடுவான் என்று தயாராய் இருந்தாள். அவனோ சாரி, நீங்கள் போங்க என்றான். இதை எதிர்பார்க்காதவளோ திகைத்து போய் அவனை பார்த்தாள். நீங்கள் போங்க யாழ்னி, ஐ எம் சாரி என்று மன்னிப்பு வேண்டியபடி வெளியேறினான். பாரா, ஹிட்லர் மன்னிப்பெல்லாம் கேட்குறான் என்று யோசித்தபடியே சென்றாள். யாழினி அவள் இடத்திற்கு சென்று உட்கார்ந்ததும் அவளுக்கு ஃபோன் வந்தது. யாழினி, கம் டு மை ரூம் என்று கம்பீரமான குரல் கேட்டது. அந்த குரலில் அவன்தான் மன்னிப்பு கேட்டானா என்று அவளுக்கே சந்தேகமாக இருந்தது. அனுமதி கேட்டுவிட்டு உள்ளே நுழைந்தவள் அவன் முகத்தை பார்த்தாள். டைப் பண்ண ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். ஐ வாண்ட் டிரான்ஸ்லேஷன் டீட்டெயில்ஸ் ஆல்சோ. இட்ஸ் அர்ஜென்ட், சீக்கிரம் ரெடி பண்ணுங்க என்று இறுக்கமான குரலில் கூறினான். ஓகே சார் என்று கூறிவிட்டு வெளியே சென்றவள் வேதாளம் முரங்கமர ஏறிடுச்சு என்று தனக்குள்ளேயே சிரித்தாள். யாழி, என்னடி நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு வர? அடியே கடுப்பேத்தாத, அர்ஜென்ட் ஒர்க்கான், இப்போ தான் ஹிட்லர் சொன்னான், இரு முடிச்சிட்டு வர என்று சொல்லியபடியே வேலையில் ஆழ்ந்தாள். அதிதேவ் அவன் அறையில் ஃபைல்களை பார்த்து கொண்டிருந்தவன் ஃபோன் அடித்ததும் எடுத்தான். அதில் சொன்ன செய்தியை கேட்டு திடுக்கித்தவன் ஃபோனை கட் செய்துவிட்டு விஷ்ணுவிற்கு ஃபோன் செய்தான். உள்ளே வந்த விஷ்ணு ஆதியின் முகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். என்னாச்சு ஆதி? அவனை ஒரு நிமிடம் பார்த்தவன் கண்மூடி உணர்வுகளை கட்டுக்குள் வந்தான். விகே இண்டஸ்ட்ரீஸ் ப்ராஜெக்ட்ஸு வாங்கிட்டாங்கடா. நம்ம எங்கடா மிஸ்டேக் பண்ணோம்? என்னடா சொல்கிற? எவ்வளோ பக்காவாக ரெடி பண்ணணும்? அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே ஆதிக்கு ஃபோன் வந்தது. ஹலோ, என்ன அதிதேவ், ப்ராஜெக்ட் மிஸ் ஆயிடுச்சா? டே யாரா நீ? ஹ, நான் உன் எனிமி, பார்த்துக்கிட்டே இரு. இனி ஒவ்வொன்றும் நீ இப்படித்தான் மிஸ் பண்ணுவ. டே, இந்த பூச்சாண்டி வேலைக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஃபோனை வைடா இடியட் என்று கத்திவிட்டு ஃபோனை கட் செய்தான். யார்ரா ஃபோனில்? தெரியலடா, எவனோ மிரட்டுறான். என்னடா சொல்கிறான் என்று விஷ்ணு பதறி போய் கேட்டான். விடுடா, பார்த்துக்கலாம். இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும்போது யாழினி உள்ளே நுழைந்தாள். என்ன என்பது போல் ஆதி அவளை முறைத்தான். ஹிட்லருக்கு வாய் பேச முடியாதோ என்று நினைத்தவள், சார் இதில் சைன் பண்ணணும் என்றாள். ஆதி அவளை பார்வையாலேயே எரித்தான். என்னாச்சு ஹிட்லருக்கு என நினைத்து கொண்டே அவனை பார்த்தாள். கெட் லாஸ்ட் என்று ஃபைலை வீசி எறிந்தான். அவனது செயலில் அவள் உறைந்து நின்றாள். ஏன் நிற்கிறீங்க, வெளியே போங்க என்று கத்தினான். அவனது கத்தலில் சுய உணர்வு பெற்றவள், சார் சைன் போடுங்க என அதிலேயே நின்றாள். டே விஷ்ணு, இவங்களை வெளியே போக சொல்லு. இப்போ இருக்கிற டென்ஷனில் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஏம்மா, அவன் தான் சொல்கிறான்ல, அப்புறம் வாங்கல. இல்லை சார்,
வந்த உடனே இன்னைக்கு இது அர்ஜென்ட், சீக்கிரம் முடிங்கன்னு சொன்னார். இப்போ முடிச்சுட்டு வந்தா இப்படி கத்துறாரு என்று ஆதியை குற்றம் சாட்டினாள். அவளை ஒரு பார்வை பார்த்தவன், டே, நான் இப்போ எந்த ஃபைலையும் பார்க்குற மூடில் இல்லை, அப்புறம் வர சொல்லு என்றான். சார், இது டைப் பண்ண ப்ராஜெக்ட், இது குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அனுப்பலைன்னா நமக்கு லாஸ் ஆகிரும் என்று அவன் கண்களை பார்த்து கூறினாள். ஆதி அவள் கண்களை பார்த்தவன் தன்னை அறியாமல் அவள் விழிகளில் மூழ்கினான். அவனுக்கு அவளது கண்கள் பல மொழிகளை அவனிடம் பேசுவது போல தோன்றின. இந்த கண்கள் தன்னை காதலுடன் பார்த்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்தான். தனது எண்ணப்போக்கை கண்டு அவன் வெகுவாக அதிர்ந்தான். லவ்வா, நானா, நெவர் என தலையை உலுக்கி கொண்டான். டே, என்ன ஆச்சு, என்ன இப்படி யோசிக்கிற என்று கேட்டான். அவனை ஒரு பார்வை பார்த்தவன், ஐ சே கெட் அவுட், இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் என்று அவளிடம் கத்தினான். அவனது கத்தலில் யாழினி உறைந்து நின்றாள். அவளை வெறித்து பார்த்தவன், கெட் லாஸ் என்றதில் யாழினி அறையை விட்டு வெளியேறினாள். மச்சான், கூல்டா, நம்ம பார்த்துக்கலாம் என்று அவனுக்கு ஆறுதல் கூறினான். டே, நான் காமர்ஸ் பற்றி சொன்னேன்ல, ஏதாவது சோர்ஸ் கலெக்ட் பண்ணியா? நீ சொல்கிறது எந்த லெவலுக்கு சாத்தியப்படும்னு தெரியல. நான் கேதர் பண்ண வரைக்கும் லோக்கலில் ஒரு கம்பெனி ட்ரை பண்ணுறாங்க. அது ஒன்றும் சக்ஸஸாக போகிற மாதிரி தெரியல. டே, பண்ணுற மாதிரி பண்ணால் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஓகே ஆதி, நீ பாரு, ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணணும் என்றபடி விஷ்ணு வெளியேறினான். யாழினி அவன் அறையிலிருந்து வெளியே வந்ததும் யோசித்தபடி அமர்ந்திருந்தாள். ஏய், என்னடி யோசிக்கிற என்று மித்ரா அவள் யோசனையை கலைத்தாள். ஹிட்லர் இன்னைக்கு சாமி ஆடிட்டாண்டி. என்னடி சொல்கிற என்று மித்ரா அதிர்ச்சியானாள். யாழினி அங்கு நடந்ததை கூறிக்கொண்டிருக்கும்போது விஷ்ணு அங்கு வந்தான். இவன் எங்க என்ற யோசனையுடன் அவனை பார்த்தாள். அவனோ அவளை கவனிக்காது மித்ராவை ரசித்து கொண்டிருந்தான். எத்தனை நாளாக இந்த ட்ராக் ஓடுது, நான் எப்படி இதை நோட் பண்ணாமல் விட்டேன் என்று அவள் தன்னையே கடிந்து கொண்டாள். திடீரென யாழினி பேசுவதை நிறுத்தியதும் என்ன என்பது போல யாழினியை பார்த்தவளை விஷ்ணுவை கண்களால் காட்டினாள். மித்ரா அவனை பார்த்ததும் திருவென விழித்தான். அவளது திருட்டு மொழியை பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்தது. இவர்களின் செய்கைகளை கண்டு சுதாரித்தவள் தனது முகபாவனையை அப்படியே மாற்றினாள். மித்ரா, ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ண சொன்னல, பண்ணீங்களா என்று கேட்டான். அவன் கேட்டதை கண்டு திடுக்கிட்டவள், முடிச்சிட்டேன் சார் என்று அவசரமாக கூறினாள். கம் டு மை ரூம் வித் பேப்பர்ஸ் என்றபடி அவன் அறைக்குள் சென்றான். மித்ரா அவசரமாக ஸ்டேட்மெண்ட் பேப்பரை எடுத்துக்கொண்டு சென்றான். என்ன ஒரு ஆக்டிங் என்று யாழினி விஷ்ணுவை பற்றி யோசனையில் ஆழ்ந்தாள். மித்ரா விஷ்ணுவின் அறைக்குள் நுழைந்தவள், சார், நீங்கள் கேட்ட ஸ்டேட்மெண்ட் என்று அவன் கைகளில் பேப்பரை கொடுத்தாள். கேட்டால் தான் பேப்பர்ஸ் கொண்டு வருவீங்களா என்று அவன் அவளை மிரட்டினான். அவள் மிரண்டபடி இல்லை என்பது போல் தலையாட்டினாள். அவளை பார்த்து உள்ளுக்குள் சிரித்தவன், ஐ நீட் சம் டீட்டெயில்ஸ் அபவுட் காமர்ஸ் என்றான். அவள் மொழியறியா குழந்தை போல விழிப்பதை பார்த்தவன் அந்த பாவனையில் அவன் தன்னை தொலைத்தான். சார், நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தீங்க, அதுக்கான பனிஷ்மெண்ட். அவள் என்ன சொல்வது என்று புரியாமல் ஓகே சார் என்று தலையாட்டினாள். அவளது தலையாட்டலில் சோ ஸ்வீட் பேபி என்று அவளை மனதில் கொஞ்சினான். தனது இருக்கைக்கு வந்தவள் விஷ்ணுவை சரமாரியாக திட்டினாள். என்னாச்சு மித்து, ஏன் இவ்வளோ டென்ஷன்? அந்த பாடிகார்ட் ரொம்ப பண்ணுறாண்டி, சம்மந்தமே இல்லாமல் காமர்ஸ் பற்றி எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறான். எனக்கு அதான் வேலையாடி, ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது, எனக்கு பனிஷ்மெண்ட்டாம் என்று அவளிடம் புலம்பினாள். நீ அமைதியாக இருந்ததால் இப்படி சொல்கிறான், நீ தைரியமாக பேசினா அவன் ஏதாவது சொல்வானா என்று யாழினி அவளை உசுப்பேச்சினாள். நானாடி பேச மாட்டேங்கிறேன், அவனை பார்த்தாலே வாய் ஃபெவிக்கால் போட்ட மாதிரி ஒட்டிக்குது. சரிடி விடு, பார்த்துக்கலாம் என்றவள், பார்க்கவே பர்த்டே பார்ட்டி போகணும், சீக்கிரம் ஒர்க் முடிக்கணும் என்று பேச்சை மாற்றினாள். தோழிகள் இருவரும் வேலையை முடித்துக்கொண்டு பார்ட்டிக்கு கிளம்பி சென்றனர். அங்கே அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும்போது அவர்களுடன் வேலை செய்யும் கார்த்திக்கை பார்த்தனர். அங்கே கார்த்திக் கண்களில் பக்தியுடன் சிரத்தையாக அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தான். ஏய், இவனுக்கு இங்கே என்னடி வேலை? யாரை சொல்கிற யாழி?
கார்த்திக் பாரு அங்கே இருக்கான் என்று சுட்டி காட்டினாள். அவன் யார் கூட பேசிகிட்டு இருக்கான்? அந்த ஆள் பார்க்க ரிச்சாக இருக்க மாதிரி இருக்கான். அவனை உற்று பார்த்தவள், அவன் பார்வையே சரியில்லடி, இவங்கிட்ட அவனுக்கு என்ன பேச்சு என்று யோசனையில் ஆழ்ந்தாள். அவன் யாரோ, விடுடி, நாமளே ரொம்ப நாள் ஆச்சு பார்ட்டிக்கு வந்து, அப்புறம் பாரு நம்மக்கிட்ட கோபப்பட போறா என்று மித்ரா சொன்னதும் யாழினி தனது யோசனையை மூட்டை கட்டி வைத்தாள். ஆனால் அவளுக்கு உள்ளுக்குள் உறுத்தி கொண்டே இருந்தது. பார்ட்டி முடிந்து வெளியே வரும்போது யாழினியின் மீது யாரோ ஒரு ஆடவன் மோதினான். அன்னிச்சை செயலாக அவள் அடிக்க கை நீட்டியவள் கார்த்திகை பார்த்ததும் ஆச்சரியமானாள். ஹாய் கார்த்திக், நீங்கள் எங்கே இங்கே என்று கேட்டாள். அவனுக்கோ அவளை பார்த்ததும் பயத்தில் வியர்த்து கொட்டியது. அப்போது ஏதோ அவன் பாக்கெட்டிலிருந்து உருண்டோடி யாழினியின் காலின் அருகே சென்றது. ஐயோ, இந்த 2 ரவுடிக்கிட்ட மாட்டியாச்சு, நான் தொலைஞ்சேன், இனிமே எனக்கு சங்கு தான் என்று நடுங்கினான். அவளோ அதை எடுத்து அவன் கைகளில் கொடுத்தவன், ஏன் கார்த்திக் ஷாக்கான மாதிரி பார்க்குறீங்க, ஃப்ரெண்டை பார்க்க வந்தீங்களா என்று கேட்டாள். அவன் சுதாரித்தபடி ஆமாம் என்று தலையாட்டினான். ஓகே பாய் என்று தோழிகள் இருவரும் கிளம்பினார்கள். இதுங்க ஆஃபீஸ் வரும்போது ஒன்றும் இல்லாத மாதிரி வருதுங்க, இப்போது இவ்வளோ ரிச்சாக இருக்காங்க, எது எப்படியோ ஒரு நிமிஷம் கொலை நடுங்க வச்சிட்டியே கடவுளே என்று அவன் கடவுளை திட்டினான். யாழினி வீட்டிற்கு வந்தவள் உடைமாற்றி படுத்தவளுக்கு தூக்கம் தொலைதூரத்தில் சென்றிருந்தது. அவள் ஆதியை பற்றி யோசனையில் ஆழ்ந்தபடி வெகுநேரம் இருந்தவள் அவனை நினைத்தபடியே உறங்கியிருந்தாள்.